ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சில்சியில் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், நைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா டிஷ்ஷுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்கிற ரெசிபியுமே நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நைஸாக கட் பண்ணி சேர்த்தோம்னா தான் தக்காளி வதங்கும். இல்லை அப்படின்னாலும் நம்ம இதில் கல்லுப்பு போட்டு வதக்கினோம்னாலும் தக்காளி வதங்கிடும். கல்லுப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாகவே போடணும். ஏன்னா கல்லுப்பு நம்ம கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்குது. அதே நேரம் நம்ம வந்து கல்லுப்பு வந்து கொஞ்சம் உப்பு அது என்ன சொல்கிறது, கரிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி கூடி போயிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல் போடும்போது நம்ம ஒரு 2 கல் குறைச்சே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதில் ரேஷன் கடையில் வாங்குகிற கல்லுப்பெல்லாம் ரொம்ப உப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும். போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அதை நல்லா வதக்கிட்டு அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அதை அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை நம்ம வதக்கும் போதே எல்லோரும் ஃபஸ்ட்டு எண்ணெய் தாளிக்கும் போதே போட்டுருவா. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன். அப்போ தான் அது அப்படி பச்சை வாசனையாக இருக்கும்னு. அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டியது தான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம உருளைக்கிழங்க போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாமே வெந்தது தானே, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினோம்னாலே நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிரும். உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். சூப்பராக இருக்குங்க. இது சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செய்கிற ஒரு டிஷ் இது. நம்ம சட்டுன்னு இப்போ எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு தயிர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டக்குன்னு இந்த உருளைக்கிழங்க நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு டக்குன்னு வெங்காயம் தக்காளி நறுக்கி செஞ்சிடலாம். லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும்ன்ட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா வெந்து அதோட கிரேவியெல்லாம் அதோடு சேரணும்ல உருளைக்கிழங்கு. இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை விட அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். 2லேருந்து 3 நிமிஷம் வச்சு அந்த தண்ணி வற்றினோன்னா நம்ம கடைசியில் மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இதே மாதிரி இதே குவான்டிட்டியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தர்ற மாதிரி இன்னமும் அடுத்தடுத்து நம்ம வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு தான் வச்சுருக்கோம். சாம்பாரும் இருக்குது, ரசம் இருக்குது, தயிரும் இருக்குது. இதுக்கு 3க்குமே இது நல்ல காம்பினேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.